சென்ட் பண்ணதுக்கப்புறமா எப்படி யூஸ் பண்ணணுன்ற ஒரு ப்ரொசீஜர் வீடியோ வந்து எனக்கு வெண்டார் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்து தான் நானே வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, எனி குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். பட் வந்து கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணால் ஒரு நல்ல ரிசல்ட் வரும். கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நானும் வந்து எனக்கு தெரியாது. அப்போ வந்து நான் 100 ஸ்டாம்ப் வந்து வெண்டார் கிட்ட இருந்து வாங்கியிருந்தேன். எனக்கு எவ்வளோ எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத எவ்வளோ என்ன இதுக்கு வந்து யூஸ் ஆகும் தேவைப்படுன்றத வந்து அவங்க பெருசாக வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ நானும் வந்து 1/2 லிட்டர் 110க்கு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் பட் வந்து நான் 100 ஸ்டாம்புக்கே நான் யூஸ் பண்ணதை வச்சு பார்க்கும்போது ஒரு 200 ml தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண பிறகு தான் எனக்கே தெரிஞ்சுது. ஸோ ஸ்டாம்ப்ஸை எடுத்து இந்த மாதிரி ஆயில் உங்ககிட்ட எவ்வளோ என்ன தட்டு இருந்தாலும் இந்த மாதிரி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் இப்படி எடுத்து ஜஸ்ட்டு இப்படி வச்சா போதும். நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாம்ப் எல்லாமே எடுத்துட்டு ஃபுல்லாக இப்படி வச்சுட்டு ஒரு 24 hours வந்து ஃபுல்லாக அது சோக் ஆகணும். சோக் ஆனதுக்கப்புறமா அது வந்து எப்படி இருக்கும்னா, ஸோ இப்படி இருக்கிற இந்த ஸ்டாம்ப் வந்து இந்த மாதிரி ஆகிடும். அது ஃபுல்லாக வந்து அப்சர்வ் ஆகி இந்த ஸ்டாம்ப் வந்து இது ஃபுல்லாமே வந்து இந்த கலருக்கு வந்து மாறிடும். அந்த எண்ணெய் ஃபுல்லாக வந்து அதில் இருக்கிறது வந்து ஓவர் நைட் வந்து அப்சர்வ் ஆகி இந்த மாதிரி வந்து சூப்பராக ஒரு சீசன்டான ஒரு ஸ்டாம்பாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வந்து 100 பேட்ச் வந்து எனக்கு இந்த பிளேட் வந்து 100மே போட வந்து பத்தலை. ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இது செகண்ட் பேட்ச்சு. இதுவுமே வந்து 2 பிளேட் ஆல்ரெடி போட்டாச்சு. இன்னுமுமே கொஞ்சம் வந்து மிச்சம் இருக்குது. ஆக்சுவலாக இவ்வளோ ஸ்டாம்ப்ஸ் வந்து மிச்சம் இருக்குது. நெக்ஸ்ட்டு டே தான் முடிஞ்சதுக்கப்புறம் போடணும். ஸோ இப்படி தான் வந்து ஹென்னா மெகந்தி ஸ்டாம்ப்ஸை வாங்கினதுக்கப்புறம் அதோட பிஃபோர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கடுகு எண்ணெயில் உங்ககிட்ட எவ்வளோ பெரிய பிளேட் இருக்கோ அந்த பிளேட்டில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே திருப்பி வச்சுட்டா ஒரு 24 hours சோக் ஆகி நல்லா வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சீசன்டாக மாறிடும்.